டூரெட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று இருக்குது. ரொம்ப கொடுமையான வித்தியாசமான ஒரு புரியாத புதிரான ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அது. அப்படி ஒரு மெடிக்கல் கண்டிஷனில் 12 வயசுக்குள்ளேயே உள்ளே போகிற படத்துடைய கதாநாயகன் ஒரு கட்டத்தில் இந்த சொசைட்டியாலையும் சரி தன்னுடைய சொந்த குடும்பத்தினாலையும் சரி கம்ப்ளீட்டாக கைவிடப்படுறார். ஆனால் இப்படி யாருமே கிடையாது, யாருக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிற படத்துடைய கதாநாயகன் ஒரு கட்டத்தில் இங்கிலாந்து மகாராணி கையால் ஒரு மிகப்பெரிய உயரிய விருதை வாங்கினார் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? உண்மையாக அப்படி ஒரு நபர் இருக்காரு. அவருடைய பேர் தான் ஜான் டேவிட்சன். அப்படி இந்த மாதிரி இருந்த அந்த ஜான் எப்படி அப்படி ஒரு அவார்டை வாங்கினாரு அப்படிங்கிறத பற்றி பேசின ஒரு படம் தான் 2025 ஒரு பிரிட்டிஷ் பயோகிராபிக்கல் ட்ராமாவாக வெளியான ஐ ஸ்வேர். இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணின ராபர்ட் அரமாயோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் தகும். ஏற்கனவே அத்தனை விருதுகளை அள்ளி குவிச்ச ஒரு நபர் தான். ஏன்னா இந்த மாதிரி இந்த டூரெட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் கண்டிஷனை ஸ்க்ரீனில் போர்ட்ரே பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து அதே நேரத்தில் டெக்னிக்கலி சவுண்டான ஒரு படம் இது. வாழ்க்கையில் நம்மளாம் என்னத்தங்க ஏதோ இருக்கோம் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பேர் எவ்வளோ பெரிய கண்டிஷன்ஸோடையே மிகப்பெரிய அளவில் பின்னாடி சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்க போகிற ஒரு படம் தான் இந்த ஐ ஸ்வேர். அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் அப்படி எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் வார்த்தை பிரயோகங்கள் நிறைய இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்கிட்ட கேட்டால் UA 16+ அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வைப்பேன். நல்ல தரமான டெட் ஸ்லோ பட் வேர்ல்ட் கிளாஸ் மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுடைய மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான் இது.